வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, நடிகர் அபிநய் அவர்களுடைய மரணம் பற்றி தான் பேசப் போறேன். அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய மரணம் சமீபத்துல நிறைய பேசு பொருளாக மாறியிருக்குன்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஆ ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு மோசமான ஒரு தனிமையில இருந்திருக்க கூடுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூடவா இல்லாம போயிட்டாங்க? அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்கிறப்போ யாருமே கூட இல்ல. அவர் ஒரு 2, 3 நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அவர் 2, 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவும் அவர் கூட யாருமே இல்ல. அவர் மட்டும் தான். கூட இருக்க டாக்டர்ஸ், நர்ஸ் அவங்க தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆ இறந்ததுக்கு அப்புறமும் கூட யாருக்கு தகவல் சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல டாக்டர்ஸ்க்கும், நர்ஸுக்கும். ஏன்னா வேற கான்டாக்டே இல்ல அவர்கிட்ட. அவர் மட்டும் தான். அவர் மட்டும் தான் இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு. சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபோன்ல கூட நம்ம போட்டு வச்சிருப்போம். எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படிங்கிறது எல்லா ஃபோன்லயுமே நம்ம போட்டு வச்சிருப்போம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, அத லாக் ரிலீஸ் பண்ணாமலே நம்மளுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்மளுக்கு தெரியிற மாரி நம்ம ஒரு செட்டிங் ஃபோன்ல இருக்கும். ஸோ அதுல நம்மளுக்கு ஏதாவது ஆனா நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட்ட அதுல எல்லாருமே போட்டு வச்சிருப்போம். அப்படி கூட ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவருக்கு இல்ல அப்படிங்கிறப்போ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பாரு? அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல. தனிமை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ரொம்ப எல்லார் கூடயும் இருக்கிறவங்க நம்ம கொஞ்ச நேரம் தனியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அத இவர் வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சிருக்காரு. கடந்த 20 வருஷத்துல பெருசா ஒண்ணும் அவர் சினிமால எதுவும் இது பண்ணல. சின்ன சின்ன வாய்ப்புகள் 1, 2 வாய்ப்புகள். அதாவது என்ன சொல்றது? அப்போ படங்கள் ஆரம்ப காலத்துல நடித்த படங்களுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2, 3 டப்பிங் வாய்ப்புகள். ஒரு 2, 3 படத்துல சின்ன சின்ன கேரக்டர். அந்த மாதிரி தான் மொத்தமே அவ்வளவுதான். நம்ம விரல் விட்டு எண்ணிறலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாரி தான் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது, பெருசாக ஒரு நண்பர்கள் வட்டாரமோ, தெரிஞ்சவர்களோ எண்ணிக்கையோ எதுவுமே இல்லாம எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருந்திருக்க முடியும்? அப்படிங்கிறது இனிமே அது யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எப்படி சொந்தக்காரங்களும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, தெரிஞ்சவங்க கூடவா இருக்க மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்பா, இந்த மாரி போறேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எமர்ஜென்சின்னா கான்டாக்ட் கூட அந்த மாரி யாராவது ஒருத்தர். அப்படி கூடவா யாரும் இல்ல. இருந்ததுக்கு அப்புறம் யாருக்கு தகவல் சொல்லனே தெரியாம கடைசியில நடிகர் சங்கம் மூலியமா தகவல் சொல்லி இந்த மாதிரி நடிகர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லி அதுக்கப்புறமா இவருக்கு சில ஹெல்ப்லாம் பண்ணாங்க. கடைசி இறுதி சடங்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாதிரி நிலைமை இவருக்கு மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா நடிச்சவங்க கூட கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாதப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர முடியாம நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட நீ சரியா சம்பாதிக்கலைன்னா வீட்டுல மதிப்பு இருக்காது. அப்போ வீட்டுல இருக்கிறவங்களும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. குடிக்க ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியே ஒதுக்கி ஒதுங்கி 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 தனியா சில ஸ்டூடியோ வாசல்ல இறந்து கிடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டூடியோ வாசல்ல தான் அங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, கொஞ்சம் சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்து பார்த்து சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏதோ 2, 3 படத்துல நல்லா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து போனவர்கள் லிஸ்டே பெருசா இருக்கு. சினிமா அப்படிங்கிறது வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் அவ்வளவு பெருசா அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காங்களே, அவ்வளவு இதா இருக்காங்களே அப்படின்னா, சினிமாவில பிழைத்தவர்களை விட இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. சரி, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தோல்வி வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான ஒரு பேக்கப் நம்ம வச்சிருக்கோமா? ஒரு பிசினஸ் நம்பி போறோம். அந்த பிசினஸ்லயே இருந்துட்டு அதை எல்லாருக்குமே சொல்ல சினிமா சார்ந்து கிடையாது. ஒரு பிசினஸ் நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மெயின், அது மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாம பேக்கப்காக ஒரு 2, 3 பிசினஸ்
இந்த பிசினஸ் கைவிட்டா இது, இந்த பிசினஸ் கைவிட்டா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிலையான வருமானம் இல்லாத தொழில்களை பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு 2 3 விஷயங்களை கையில வச்சுக்கிட்டா என்னைக்குமே வந்து ஒண்ணு கைவிட்டாலும் ஒண்ணு வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். சினிமாவிலயுமே கூட நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஈவன் நம்மளுடைய விக்ரம் அவர்களே எடுத்துக்கோமே. விக்ரம் அவர்கள் ஸ்டார்டிங்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு பட வாய்ப்புகளே இல்ல. ரொம்ப வருஷமா அவர் வந்து டப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தார். பெரிய ஆக்டர் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து படிச்சு வந்த நிறைய விஷயங்கள் நடந்தது அவருடைய லைஃப்லயும். ரொம்ப வருஷமா அவர் டப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. சேது அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட். இப்ப பெரிய நடிகரா வந்து வந்துட்டார். அது வரைக்கும் அவர் சஸ்டெயின் பண்றதுக்கு சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது அதை டிக் பண்ணிட்டே நம்ம போகிறோம். அது போகிற வரைக்கும் நம்மள சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம அடிமையாயிடக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடி வரும்போது ஓரளவுக்கு அந்த தோல்வியை வந்து ஹேண்டில் பண்ணி வெளியில வந்துடுறாங்க. இப்ப இவரை சொல்லும் போது வந்து நிறைய பேர் அப்பாஸ் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அப்பாஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். ஆரம்ப காலகட்டத்துல வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வந்தது. அப்புறம் சைடு கேரக்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இல்ல. பிராண்ட் அம்பாசிடர் எல்லாம் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதையே நம்பிட்டு இருக்காம வேற ஒரு இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளிநாட்டுல போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேலை முடியுமோ அத்தனை வேலைகளும் செஞ்சு அவங்க வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தை தாண்டி வந்துட்டாங்க. அவங்க குடும்பமும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா ஒரு தோல்வின்னு வரும் பொழுது அங்க நண்பர்களோ குடும்பமோ எதுவுமே சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷன் என்ன மாதிரி ஆகுறான் அப்படிங்கிறதுக்கு இப்போ சமீபத்துல வந்து இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சினிமா ஃபீல்ட்ல. இதே மாதிரி கடைசி காலத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்கு தகவல் சொல்றதுனே தெரியல அப்படின்னு இறந்து போன நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சினிமால. இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இவர்தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதே மாதிரி ஸ்டூடியோ வாசல்லையே உட்கார்ந்து வாய்ப்புக்காக உட்கார்ந்து இறந்து போனவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இப்போ சமீப காலங்கள்ல இளைஞர்கள் கிட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்ன அப்படின்னா நாங்க வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு தயாரா இல்ல. எங்களால சம்பாதிக்க முடியும். எங்களுக்கு தேவையான பணம் எங்க கிட்ட இருக்கு. சோ எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். நாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க விரும்பல. எங்களுக்கு அது சுமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போறவங்க இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. இப்ப சோசியல் வெப்சைட்லயே நம்ம வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது சார்ந்த வீடியோக்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. அதாவது கல்யாணம் வேண்டாம்பா, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், கல்யாணங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் வந்து அவங்களுடைய மைண்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பாஸ் போட்டு இந்த ஒரு மரணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளவு நாள் நம்ம கிட்ட இந்த பணம் அப்படிங்கிறது இருக்கும், எவ்வளவு நாள் நம்ம கிட்ட இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சுக்கிறேன், கடைசி காலத்துல நான் அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல போய் நான் உட்காந்துக்குவேன், எனக்கு அது போதும், அந்த லைஃப் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது வயசு காலத்துல இருந்து நீங்க அந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வயசான காலத்துல நீங்க ஓல்டேஜ் ஹோம்ல போய் உட்காரும் போது அப்போதான் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரிலேட்டிவ்ஸ் இல்ல, யாருமே இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து அப்போ வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம வயசான காலத்துல உடம்புலாம் ஓஞ்சு போய் உட்காரும் போது திரும்பி பாக்குறதுக்கு நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு நல்ல மெமரிஸ் இருக்கணும். நல்ல மெமரிஸ் அப்படின்னா ஒன்லி ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மெமரிஸ் அப்படின்னா அது ஹாப்பினஸாவும் இருக்கலாம், சேட்னஸாவும் இருக்கலாம், மிக்சடாவும் இருக்கலாம். நிறைய வந்து இருக்கு. ஹாப்பினஸ் மட்டும்தான் என் லைஃப்ல வேணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே இருக்கும்போது ஒரு நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஈஸி ஈஸி சேர எதுலயோ அதுல சாஞ்சு உட்காந்துட்டு வயசான காலத்துல யோசிச்சு பார்க்கும்போது நான் என்னடா பண்ணேன் அப்படின்னா நான் படிச்சேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், நிறைய பணம் சம்பாதிச்சேன், நிறைய ஊர் சுத்தினேன், அவ்வளவுதான். இப்போ வந்து இங்க ஓல்டேஜ் ஹோம்ல அட்மிட் ஆயிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் லைஃப் அப்படின்னு இல்லாம நான் வந்து படிக்க வேண்டியது காலத்துல படிச்சேன், வேலைக்கு போகணும்ல வேலைக்கு போனேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரி குழந்தை பிறந்தது, குழந்தைங்களை வந்து முத கையில தூக்குன ஒரு அனுபவம், அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா கடைசி காலத்துல.
ஸோ அப்படிலாம் இருக்கும்போதுதான் கடைசி காலம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அது எவ்வளவு சுமையாக இருந்தாலும் சரி, அது சுகமான சுமைகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்க கையில இருக்கிற மொத்த பணமும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேமிலி மட்டுமாவது மிஞ்சும் நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா. அப்படி இல்ல அப்படிங்கிறப்போ ஃபேமிலியும் இல்லாம, பணமும் இல்லாம, இவர மாதிரி வந்து ரொம்ப தனிமையா வந்து கடைசி காலத்துல இருந்துறக்கூடாது யாரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு பாடமா நம்ம இவருடைய மரணத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு அவரா விரும்பி இந்த வாழ்க்கையை ஏத்துக்கல. அவருக்கு அமைஞ்சிருச்சு அப்படி. ஆனா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் விரும்பி ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் பாஸ் போட்டு யோசிங்க. ஏன்னா, இப்பத்துக்கு சோசியல் மீடியால நெறைய தேவையில்லாத விஷயங்கள் ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல பரப்பப்படுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் போகாதீங்க. நார்மலா சொசைட்டில நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை போய்க்கிட்டு இருக்கோ, அதையே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப மூட நம்பிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பேசிக்கான ஒரு லைஃப், நல்ல லைஃப். நல்லா படிங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, கல்யாணம் பண்ணுங்க, குழந்தைகள் பெத்துக்கோங்க, ஒரு குடும்பமா இருங்க. கடைசி காலத்துல நல்லபடியான ஒரு மரணம் வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய ஆசை. நான் வந்து எப்பவுமே வந்து வாழும்போது எப்படி வேணா வாழ்ந்துடலாம். அந்த கடைசி நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கொடுமையா இருக்கு. கடைசி காலம் என்பது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விதமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, பெட் சிக் ஆகாம, பெட்ல விழாம, எந்த வித வியாதியும் வராம, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம, அப்படியே நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நடமாடிக்கிட்டே இருந்து, ஓரளவுக்கு சாப்பிட்டு வச்சு நடந்துகிட்டு இருந்து, அப்படியே வந்து உயிர் போயிடணும். அந்த மாதிரி ஒரு மரணம் வந்து யாருக்கு கிடைக்கப் பெறுகிறதோ அவங்கதான் வந்து உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் கண்ணுல வந்து தண்ணி வருது அப்படியே. ஸோ இவருக்கு வந்து அந்த மாதிரி அமையல. பாவப்பட்ட ஒரு மரணம் அப்படிங்கிற மாதிரியா அமைஞ்சிருச்சு. இனிமே என் பிறப்பு வேண்டாம். அப்படியே பிறப்பு இருந்தாலும் இந்த பிறப்பு மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பிறவியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மீண்டும் அவருக்காக ஒரு இரங்கலை பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன்.